सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 5ஆம் நாள் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. இன்று பௌர்ணமி நிறைந்த நாள். ஆடி மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி. பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே விசேஷமான குளிர்த்தி, சங்காபிஷேகம், உற்சவங்கள், வழிபாடுகள் என்பன சிறப்பாக நடைபெறும். இந்த பௌர்ணமியிலே சாயங்கால வேளையிலே திருவிளக்கு பூஜைகள், கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜை பல ஆலயங்களிலே நடைபெறும். இவ்வாறு நிகழ்வுகளிலே நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதிலும் இந்த தீப பூஜை வழிபாடிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் நமக்கு வாழ்விலே வேண்டிய அனைத்தும் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் பட்டினத்து பிள்ளையார் என்கின்ற பட்டினத்து அடிகளுடைய குரு பூஜை நாள். இந்த மனித வாழ்விலே மனிதன் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும், எதையெல்லாம் அவன் வரும்போது கொண்டு வந்தான், எதை போகும்போது கொண்டு செல்லுகின்றான் என்கின்ற தத்துவங்களை எல்லாம் பல்வேறு பாடல்களை குறிப்பிட்ட பொழுதிலும் ஒரு பாடலிலே சொல்லுவார். அந்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விளியம் பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே இருகை தலைமையில் வைத்தலும் மஞ்சனும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியமே. இந்த ஆடம்பரமான வாழ்வுகள், இந்த உறவுகள், சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி என்று இந்த உறவுகள் எல்லாமே வீடு வரைதானாம். அந்தமும் வாழ்வும் அகத்து மட்டை. அகம்னா வீடு. இருகை தலைமையில் வைத்தலும் மஞ்சனும் சுடுகாடு மட்டே. நாம் இந்த பிள்ளைகளை பெற்று ஆசையாக எம்பிள்ளை 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 என்று சீராட்டி பாராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்க்கின்ற பிள்ளைகள், கேட்பது எல்லாம் வாங்கி கொடுக்குற பிள்ளைகள் கூட அப்பாவோ அம்மாவோ இறந்து விட்டால் அவர்கள் இறந்து விடுவதில்லை. எதுவரைக்கும் வருவார்கள்? சுடுகாடு மட்டும்தான் வருவார்கள். இருகை தலைமையில் வைத்தலும் மைந்தனும் சுடுகாடு மட்டேன்னார். விளியம் பொழுகமெத்திய மாதரும் வீதி மட்டே. பிள்ளையாவது சுடுகாடு விட்டுங்க வருவான். மனைவி வாசலோடு நின்றுவாள். நம்மோடு பற்றி தொடர்வது எது? நாம் செய்கின்ற பாவமும் புண்ணியம். பற்றி தொடரும் இது வினை பாவ புண்ணியம் என்ற தத்துவத்தை சொன்னவர் பட்டினத்தடிகள். இன்று அவருடைய குருபூஜை நாளிலும் நாம் கலந்து கொள்வதோடு திருவோணமலை சாம்பல் தீவு இலுப்பைக்குளம் திருக்கைலாச வாசம் என்று போற்றுகின்ற சர்வலோக நாயகி அம்பிகா சமேத திருலோகேஸ்வர சிவன் ஆலயத்தினுடைய இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவத்திலே காலை மாலை நடைபெறுகின்ற பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், சம்ப பூஜைகள், வசந்தமண்ட அலங்கார தீபாராதனை பூஜைகள், அங்கே வேத ஸ்தோத்திர பாராயணங்கள், நாதாஞ்சலி, கீதாஞ்சலி போன்றவையெல்லாம் சிறப்பாக நடைபெற்று சுவாமி பலம் வந்து அடியவர்களுக்கு அருள்பாலிக்கின்ற வகையிலே
சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த மகோத்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது இறைவனுடைய திருவிழையெல்லாம் நாம் பெறுகின்ற வகையிலே வந்து வணங்கி உற்சவங்களிலே கலந்து அங்கே தொண்டுகள் புரிகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கின்ற வகையிலே இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சகல அடியவர்களுக்கும் சாம்பல் தீவு இலிப்பக்குளம்பதியிலே கோவில் கொண்டுள்ள சர்வலோக நாயகி அம்பிகா சமேத திருலோகேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு ஒரு முறை ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்தில் இருந்த பொழுது அங்கு ஒரு பெண் 18 ஆண்டுகளாக அசுத்தாவியினுடைய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு குனிந்து அவள் எழுந்து நிற்க முடியாதவளாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். 18 ஆண்டுகள். இந்த 18 ஆண்டுகள் அனுபவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உடல் நோய்கள் உளநோய்க்கும் வழிவகுக்கும். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போகலாம். அல்லது என்னை இப்படியான அசுத்த ஆவி அலைக்கழிக்கின்றதே என்று அங்கலாய்த்து வாழ்விலே நம்பிக்கை இழந்து போகலாம். ஆனால் தொழுகை கூடத்திற்கு வருகின்ற இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை, அவள் கடவுள் மீது ஏதோ நம்பிக்கை வைத்திருக்கின்றாள் என்பதை இயேசு அறிந்து கொள்கின்றார். அதனால் அவளை குணமாக்குகின்றார். இந்த அசுத்தாவியினுடைய பிடியிலே இருந்து அவருக்கு பூரண சுகம் கொடுக்கின்றார். இயேசுவால் முடியும். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் சில வருடங்களாக நாங்கள் மீண்டும் மீண்டும் நோய்வாய்ப்பட்டவர்களாக, அல்லது நீண்ட காலமாக பொருளாதார கஷ்டங்களிலே இருந்து விடுதலை பெற முடியாதவர்களாக, அல்லது நீண்ட காலமாக எங்களுடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் நனவாகவில்லையே என்ற இயக்கத்திலே மனமுடைந்து போவது உண்டு. 18 வருடங்களாக என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பின்பு அவளுக்கு இனிமேல் வாழ்வு இல்லை என்று நிச்சயமாக அவளோடு இருந்த மனிதர்கள் நம்பியிருப்பார்கள். இனிமேல் எங்களுக்கு எந்த விதமான விடையும் கிடையாது என்று வாழ்க்கையிலே சோர்ந்து போய் சிலர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கின்றார்கள். சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கை இனிமேல் இருட்டறைதான் என்று சொல்லி அவர்கள் செயலிழந்து போகின்றார்கள். அவர்கள் குறுக்கு வழிகளை நாடுகின்றார்கள். ஏதோ தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டுவோம், இனிமேல் நாங்கள் எதை சாதிக்கப் போகின்றோம் என்று மனமுடைந்து போகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் இன்று இயேசு கூறுகின்ற இந்த பாடம் என்னவென்றால், அசுத்த ஆவி இவளை 18 வருடங்களாக கட்டியிருந்ததாம். தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அடக்கி வைத்திருந்திருக்கின்றது. 18 வருடங்களாக அது மேலோங்கி இருந்தால், அது அதிகாரம் கொண்டிருந்தால் நிச்சயமாக நிரந்தரமாகவே அது அந்த பெண்ணினுடைய வாழ்வில் குடி இருந்திருக்கும். ஆனால் இயேசு அதையெல்லாம் கடந்து மீண்டும் நீ வாழ்வு பெற முடியும் என்ற நம்பிக்கையை பிறப்பித்திருக்கின்றார், விடுதலை கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு எங்களுடைய வாழ்வில் நீண்ட காலமாக நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட சில பழக்க வழக்கங்களிலே இருந்தும் கூட, நீண்ட காலமாக நாங்கள் எதிர்நோக்கிய எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்தும் கூட, நாங்கள் முயற்சியுள்ளவர்களாக இருந்தால், நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால், இறைவனை அண்டி போனால், இறைவனுடைய ஆசிரியருக்காக நாங்கள் இறந்து மன்றாடினால்
நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய உண்மையான செய்தியாகும். எனவே நாங்கள் இறைவனை நம்புவோம். எங்களுடைய துன்ப துயரங்களிலே இருந்து எங்களுடைய சொந்த முயற்சியினால் மட்டும் நாங்கள் விடுதலை பெற முடியாவிட்டாலும் இந்த இறைவனுடைய அருளோடு சேர்ந்து நாங்களும் தொடர்ந்தும் முயற்சிப்பதற்கு, தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை முன்னேற்றத்தின் பாதையிலே, வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தையும் ஆவலையும் விடாமுயற்சியையும் இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் உருவானான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன், உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்குவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள், கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டு விட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்து விட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களை போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும், என்னுடைய உயிர் எந்தளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.